Hi guys, welcome to Intro and Man of Made. ஸோ நம்ம ஜாவா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு மெயின் கான்செப்ட். லைக் இதெல்லாம் வந்து ஒரு கீ ஸ்டோன்ஸ்னே சொல்லுவாங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கீ ஸ்டோன் கான்செப்ட் தான் பார்க்க போறோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். லைக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரம்பரை, லைக் வழி வர்றது, வாழையடி வாழையாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஒரு இன்ஹெரிட்டட் கிளாஸ் தான் நம்ம ஆக்சுவலாக. பிகாஸ் நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம வந்திருப்போம். ஸோ அதே மாதிரி பார்க்க போனால் ஸோ லைக் வந்து நம்ம அம்மா அப்பாவோட பொருட்கள் நமக்கும் சொந்தமான பொருட்கள். நம்ம வந்து அது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் பேசிக்காக. லைக் எல்லாராலையும் போயிட்டு நம்ம அம்மா அப்பாவோட பொருள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அவங்களும் விட மாட்டாங்க. லைக் அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் ஆனால் அவங்களோட பசங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட பொருட்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் பேசிக்காக இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ கிரியேட் நியூ கிளாஸ். ஸோ அது வந்து நியூ ஃபைல் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் ஃபைல் நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வாட்டி மை calculation அப்படின்னு வச்சுக்கிறேன் .java. ஓகேவா? யா, ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்ன கேட்டிங்கன்னா கிளாஸ் calculation அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அந்த calculationக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து public ubl, so public and void and subtraction. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அடிஷன். ஸோ வந்து நீங்கள் அந்த calculation இருக்குல்ல கைஸ், இதை வந்து ஒரு பேரண்ட் சைல்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்ஸ் லைக் பேரண்ட். ஸோ இவங்க தான் அந்த பேரண்ட் calculation வருது. ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன். இந்த பேரண்டால் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ண முடியும். ஸோ ஐ மீன் இந்த அடிஷன் ஆப்ரேஷன்ஸ்லாம் எங்களால் பண்ண முடியும். ஸோ இன்டீஜர் ஏ இன்டீஜர் பி அப்படின்னு கொடுத்தா லைக் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் println system system dot out dot println and bracket குள்ள sum of the numbers is அப்படி சொல்லிட்டு and addition அப்படின்னு கொடுத்து. ஸோ ஒரு கண்காணிட்டுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆகிய ஒரு அடிஷன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா a + b. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்ல போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் பிளாங்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது கைஸ். லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடிஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பப்ளிக் மெத்தட் உள்ள கிரியேட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து சப்ராக்ஷன். ஸோ அந்த பேரண்ட் ஐ மீன் இந்த பேரண்ட் கிளாஸில் சப்ராக்ஷன்ஸும் பண்ண முடியும். லைக் இன் ஏ இன் பி அண்ட் கைஸ் இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். Ctrl+C for copy, Ctrl+V for paste. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா சப்ராக்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து சம் ஆஃப் த நம்பர் கிடையாது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர் differenc, ஐ மீன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். அண்ட் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கிளாஸ் ஆஃப் நேம் என்ன தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை calculations. லைக் நம்ம ஃபைல் நேம் தான் இங்கே கொடுக்குறேன். பிகாஸ் இதில் தான் வந்து நம்மளோட மெயின் மெத்தட் இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து நான் இதோட நேம் வந்து ஃபைலுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ வேற ஒன்றும் கிடையாது, மை calculation அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இதை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ இதை இன்ஹெரிட் பண்ணுறேன். லைக் கீபோர்ட் யூஸிங் பார்த்தீங்கன்னா extends. ஸோ எக்ஸ்டென்ஸ்ன்ற கீபோர்ட் யூஸ் பண்ணி இதை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ எங்கே இதை இன்ஹெரிட் பண்ண போகிறேன்னா இவங்க தான் இதை இன்ஹெரிட்டிங் பண்ண போகிறவங்க. ஸோ இன்ஹெரிட் யாராக போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா calculation. ஓகே, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த கால்குலேஷன்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட். ஸோ மை கால்குலேஷன்றது தான் சைல்டு. ஸோ எல்லாராலையும் இப்போ இது யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ பேரண்டோட பொருட்கள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஒன்லி அவங்களோட சைல்டை மட்டும் தானே போய் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்களோட சைல்டு அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா எக்ஸ்டென்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் சைல்டு நேம் கொடுத்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து பேரண்ட் நேம் இருக்கும். ஸோ இப்போ இதோட பேரண்டான கால்குலேஷன். ஸோ அந்த பேரண்ட் நேம் இருக்குன்றதுனால இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா மை கால்குலேஷன்ற சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட், இவங்களோட பேரண்ட் யாருன்னா கால்குலேஷன் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. அண்ட் இன்னொரு பப்ளிக் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா மல்டிபிள். ஸோ இது வந்து அவங்க 2 பேரோட சைல்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சைல்டால மல்டிபிகேஷன் பண்ண முடியுது. ஸோ அகைன் கண்ட்ரோல் V for paste. அண்ட் இங்கே என்ன சொல்லணும்னா மல்டிபிள் அப்படின்னா மல்டி மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து மல்டிபிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணல கைஸ். ஸோ மல்டிபிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்குமா, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன எதை வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மை கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல கைஸ். ஸோ நான் அதை வச்சு தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். லைக் பி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நியூ அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஹீப்பில் தனியாக வந்து நியூ ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் மை கால்குலேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டாட் இப்போ மை கால்குலேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு மல்டிபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் அந்த மை கால்குலேஷன்ற ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன். ஸோ அதில் வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ 2,10 அப்படின்னு சொல்லி நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன் கைஸ். ஜாவா சி அண்ட் மை calculation. Yeah, need to compile it first. Okay, compile it. So எந்த ஒரு error எல்லாம் compile ஆயிடுச்சுனா இது simple program confirm ரன் ஆயிடுன்னு அர்த்தம். my calculation. So classன்றது போடணும்னு அவசியம் கிடையாது, நீங்க போடணும்னு டைப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் த நம்பர் இஸ் 20 பிகாஸ் 2 into 10 20 கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, எனக்கு வந்து இப்போ என்ன ஆகணும்னா இவங்களோட பேரண்ட். ஸோ மை கால்குலேஷனோட பேரண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா கால்குலேஷன். ஸோ அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸையும் நான் என்ன பண்ணலாம்னா மை கால்குலேஷன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியே இந்த கால்குலேஷன்ஸில் உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் நான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக வந்து லைக் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. லைக் சிம்பிளாக மை கால்குலேஷனுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியே டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நான் 2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ 10,9 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் சப்ட்ராக்டும் பண்ணணும். ஸோ அதனால் வந்து திருப்பி அகெயின் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி, ஸோ மை கால்குலேஷன்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணல, இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கால்குலேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் 23, ஸோ அவ்வளோதான் வேணாம், லைக் 5,9 மட்டும் தரேன். ஸோ என்ன ஆன்சர் எடுத்துன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அகைன் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது என்ன ஆப்ஜெக்ட்லேருந்து கிரியேட் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன மை கால்குலேஷன்றதோட ஆப்ஜெக்ட். பட் நான் எந்தெந்தோட மெத்தட்ஸ் அக்சஸ் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க கால்குலேஷன்ஸோட மெத்தட்ஸை தான் நான் இப்போ அக்சஸ் பண்ணுறேன். ஸோ யூஸிங் த மை கால்குலேஷன் அண்ட் அகைன் we need to compile the program first. ஓகே, கம்பேர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி பார்த்துரியும் மல்டிபிள் ஆஃப் த நம்பர் இஸ் 20 அண்ட் சம் ஆஃப் த நம்பர் பார்த்தீங்கன்னா 19 அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர் பார்த்தீங்கன்னா -4. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கூட தான் கைஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னா லைக் மேலே இருக்குல்ல கைஸ், இந்த கால்குலேஷன்றதை பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னும் சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க கைஸ். கொஞ்சம் புரிய வைக்கணும், எல்லாம் நம்மளோட புரிதலுக்காக சொல்கிறதே தவிர வேற ஒன்றும் கிடையாது கைஸ். லைக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த கால்குலேஷன்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்மளோட பேரண்ட். அண்ட் யாரோட பேரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை கால்குலேஷனோட பேரண்ட். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மை கால்குலேஷன்ற சைல்டு கால்குலேஷனோட பேரண்ட்.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நீ வந்து என்னோட ப்ராப்பர்ட்டிஸோ என்னோட மெத்தட்ஸோ ஆட்ரிபியூட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமையை தரோம்ல. ஸோ அந்த உரிமையை வாங்குறது கொடுக்கணுன்றதுக்காக தான் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி யாரோட உரிமையை உனக்கு தரேன் அப்படின்றத இங்கே கொடுக்குறோம் கைஸ். ஸோ இவ்வளோதான் கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஐ லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.